ஹரே கிருஷ்ணா. எல்லாருடைய வீட்லேயும் நம்ம பார்த்தோம்னா ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு ஒரு லைன் அது எழுதி வச்சுருப்பாங்க. இது எல்லாருக்குமே ஒரு விருப்பம். எழுதி வச்சுருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்மளுடைய வீடு ஒரு நல்ல இனிமையான ஒரு வீடாக கிரகமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம், எதிர்பார்ப்பு. ஆனால் நிறைய நேரங்களில் அது இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி அதுக்கு காரணம் நம்ம மற்றவர்களை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த வீடை எப்படி ஒரு இனிமையாக வைத்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாததுனால நம்மளால் என்ன பண்ண முடியல, அந்த வீடை கிரகத்தை நம்ம அந்த மாதிரி வச்சுக்க முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வீடு ஒரு கிரகம் அப்படின்னா அதோடைய லட்சணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். உடனே எல்லோரும் இன்றைக்கி ப்ரோ ஏதோ வாஸ்து பற்றி எதுவும் சொல்ல போகிறாரான்னு நினச்சிக்காதீங்க. இது வாஸ்துவை மாற்றி அமைக்கிறது இல்லை, இது வஸ்துவை மாற்றி வைக்கிறது. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசுங்கிற அந்த வஸ்துவை மாற்றி வைக்கக்கூடியது. அதனால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சுபாஷிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல போதனைகளை சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம். பல அறிஞர்கள், கவிஞர்கள் அவங்கெல்லாம் சொன்ன பல நல்ல கருத்துக்களை தொகுத்து வச்சுருக்கிறது தான் சுபாஷிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சில அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நல்ல ஒரு மனை, ஒரு கிரகம், வீடு அப்படின்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பவனம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வீட்டுக்கிட்ட வீட்டில் எழுதியிருப்பாங்க. இந்த பவனம், அந்த பவனம் அப்படின்னு சொல்லி. பவனம்னா என்ன அர்த்தம்? பா அப்படின்ற அந்த வார்த்தைக்கே பகவான் அப்படின்னு அர்த்தம். அந்த பகவான்கிறவர் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அது பவனம் இல்லை. அது என்ன ஆயிடுது? பாவை எடுத்துட்டிங்கன்னா அது வெறும் வனமாக மாறிடுது. அப்படின்னா அது வெறுமனையே ஒரு காடு. ஸோ அதனால் முதல்ல கிரகம் அப்படின்னு சொன்னாலே அந்த வீட்டில் பகவான் இருக்கணும். கிருஷ்ணர் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கணும். அவருக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கணும். அங்கே அவரை வைத்து நம்ம என்ன பண்ணணும்? பூஜை பண்ணணும். அப்போ தான் அது என்ன ஆகுது? பவனமாக ஆகுது. இல்லை அப்படின்னா அது பவனமாக ஆகாது. ஸோ அதுக்கப்புறமா கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தருடைய கிரகம் இது அப்படின்னு சொல்லுவோம். கிரகம் அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற அந்த கிரகங்கள் இல்லை, வீடையும் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். கிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரகம் அப்படின்னு சொன்னால் கிரகிக்கிறதுன்னு அர்த்தம். கிரகிக்கிறது அப்படின்னா எதை? நம்மளுடைய வீட்டுக்கு உள்ளே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த வீடானது என்ன பண்ணுது? அந்த கிரகமானது கிரகிக்குது. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே எப்போதும் ஒரு நல்ல பேச்சு, நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள் இது எல்லாம் இருக்குதோ அப்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் எப்படி இருக்கும்? நல்ல பேச்சு, நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள் அது தானாகவே வரும். வீட்டுக்குள்ளே எப்போதும் நம்ம ஒரு கெட்ட சிந்தனை, கெட்ட செயல்கள், கோபமாக இருக்கிறது, நேரமும் சண்டை போடுறது, இதையே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம், மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது, இதையே உள்ளே வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கிரகம் என்ன பண்ணுது? அந்த கிரகமே நம்மளுடைய கெட்ட செயலுக்கு ஒரு சாட்சியாக இருக்குது. அது என்ன பண்ணுது? எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு கிரகிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணும்? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் அந்த ஒரு தாக்கத்தை கொடுக்கும், அந்த வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் அந்த ஒரு தாக்கத்தை கொடுக்கும். ஸோ அதனால் வீட்டில் நம்ம ரொம்ப கவனமாக பேசணும், செயல்படணும். இதையெல்லாம் நம்ம வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த கிரகத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் இந்த கிரகம் அப்படின்னு சொன்னால் சானந்தம் சதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சதன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நார்த் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எழுதியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போதும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா அது சும்மா பேர் வைக்கிறதுனால மட்டும் அந்த மாதிரி அது ஆனந்தமான ஒரு வீடாக மாறிடாது. நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும்? ஒரு ஆனந்தமாக இருக்கிற மாதிரி நம்ம மனநிலையை வச்சுக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்படினாலும் வீட்டில் வரதான் செய்யும். அப்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வீட்டில் வந்தால் கூட
நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக அதை வந்து டாலரேட் பண்ணிக்கணும், தாங்கிக்கணும். அதை ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்போதும் மூஞ்சை வந்துட்டு ஒரு மாதிரி கோபமாக உருன்னு வச்சுக்கிட்டு சிலுன்னு பேசி எரிஞ்சு விழுகிறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த வீடு ஆனந்தமாக இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும், நல்லா வந்து சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கணும். அந்த மாதிரி வந்து சிரித்து பேசும்போது வந்து என்னாகும், அந்த வீட்டுடைய சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். அப்படி இல்லாமல் நம்மளே தான் வந்து என்ன பண்ணிக்கிறோம், அந்த வீட்டுடைய ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை நாமளே தான் கெடுத்துக்கிறோம். ஸோ அதனால் அடிக்கடி வந்து இந்த மாதிரி கோபப்படுறது, எரிஞ்சு விழுகிறது, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து சுதாச்ச சுதிகி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும், நல்ல சம்ஸ்காரங்களை கற்றுக் கொடுக்கணும். நம்ம வந்து குழந்தைங்களை வந்து எப்படியாவது வந்துட்டு நல்லா ஸ்கூலில் வந்து சேர்த்து அவங்கள வந்து படிக்க வச்சு நல்லா மார்க் எடுக்க வச்சு அவங்கள வந்து ஒரு நல்ல வேலையில் சேர்த்து அவங்கள வந்து சம்பாதிக்கிறதுல தான் நம்ம அவங்களுக்கு வந்துட்டு முழு கவனமும் அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ட்ரைனிங் நம்ம அதில் தான் கொடுக்குறோமே தவிர அவங்க நல்ல ஒரு குணமுள்ள ஒரு குழந்தைங்களாக வளர்கிறாங்களா அப்படிங்கிறதுல நம்ம எந்த ஒரு கவனமும் நம்ம கொடுக்கறதில்ல. அதனால் என்ன ஆகுது, குழந்தைங்க வந்து நல்லா படித்து மார்க் வாங்கலாம், நல்ல வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் நல்ல குணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது நாளைக்கு நமக்கே தான் பிரச்சனை. அந்த குழந்தைங்க நாளைக்கு நம்மக்கிட்டே அன்பாக இருப்பாங்களா அப்படின்றத வந்து சொல்ல முடியாது. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்களை வந்து கற்றுக் கொடுக்கணும். அப்போ குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துப்பாங்க. வீட்டில் வந்து அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும், பெரியவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இது போன்ற இந்த சம்ஸ்காரங்கள் கலாச்சாரங்கள் எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு நல்லா வந்து கற்றுக் கொடுக்கணும். இது இருந்தால் தான் ஒருத்தருக்கு வந்து நல்ல ஒரு படிப்பறிவு இருந்தால் கூட அதோடைய பிரயோஜனத்தை அவரால் வந்து முழுசாக வந்து அனுபவிக்க முடியும். ஒரு நல்ல கலாச்சாரம், ஒரு நல்ல பண்பு இல்லை அப்படின்னு சொன்னால் வெறுமனையே வந்து ஒரு வித்தையினால் வந்து என்ன பண்ணிட முடியாது. அதாவது வந்து ஒரு மெட்டீரியல் எஜுகேஷனால் மட்டும் ஒருத்தர் வந்து ஒரு நல்ல மனிதராக சந்தோஷமாக அவரால் சமுதாயத்தில் வாழ முடியாது. அவருக்கு நல்ல பண்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால் இது ஒரு பெற்றோர்களுடைய ஒரு கடமை. கிரகம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை பழக்க வழக்கங்களை வந்து கற்றுக் கொடுக்கணும். அதுதான் பாகவதமும் சொல்லுது, பிதா நாசஸ்யா ஸ்வஜனி நாசஸ்யா. அதாவது ஒரு அப்பாவோ அம்மாவோ ஒரு குழந்தையை நல்லபடியாக வளர்க்க முடியல, அவங்களுக்கு வந்து பக்தியை சொல்லிக் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த பெற்றோர்கள் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், குழந்தையை பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல குழந்தைங்களா அவங்கள நம்மளால் வளர்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தை பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்லுது. ஏன்னா நாளைக்கு இந்த குழந்தைங்க தான் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் கடைசியில் உங்களுக்கு கடைசி காலத்துலேயும் உங்களை வச்சு நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் போனதுக்கு அப்புறமா கூட நமக்கு செய்ய வேண்டிய அனைத்து சாஸ்திர விதிப்படியான சம்ஸ்காரங்கள் எல்லாம் அவங்க தான் பண்ணணும். இது எல்லாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கல, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் அதனால் நஷ்டம் யாருக்கு, நமக்கு தான். அப்போ நம்ம போனதுக்கப்புறமா அந்த சம்ஸ்காரங்களை அவங்க பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதனால் நமக்கு தான் வந்து நஷ்டம். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஆரம்பத்தில் இருந்தே இந்த மாதிரி வந்து ஒரு கிருஷ்ண பக்தியோடு வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா காந்தானா துர்பாஷினி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம், காந்தானா மனைவி. ஒரு மனைவி அப்படிங்கிறவங்க வந்து வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க வந்து எப்போதும் வந்து ஒரு நல்ல சிரித்த முகத்தோட ஒரு வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வரணும், நல்ல பேச்சுக்களை அவங்க வந்து பேசணும். அவங்க எப்போவும் வந்துட்டு கோபத்தோடு வந்து இருந்துக்கிட்டு மரியாதை இல்லாமல் ரொம்ப வந்து தவறான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது, இல்லைன்னா வந்து ஒரு எப்போதும் வந்து ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு வார்த்தைகளை பேசுகிறது, கணவனையோ குழந்தைங்களையோ, இல்லைன்னா வந்துட்டு ஒரு ரொம்ப மனது புண்படும்படியான ஒரு வார்த்தைகளை கொடும் சொற்களை வந்து பயன்படுத்துறது, இந்த மாதிரி வந்து ஒரு மனைவி இருக்கக்கூடாது. அதான் இங்கே வந்து சொல்கிறாங்க காந்தானா துர்பாஷினி. துர்பாஷினா கெட்ட மாதிரியான பேச்சுக்கள். அதுனா என்ன, ஒருத்தருடைய மனதை காயப்படுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சும் அதுதான்.
ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க தமிழில் கூட வந்து தீயினால் சுட்டவிடும் ஆறும், ஆனால் சொற்கள்னால் சுட்ட அந்த புண்ணு வந்து ஆறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக மனைவி அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கணும். அவங்களுடைய அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் ஒரு மனைவி அப்படிங்கிறவங்க சிரித்த முகத்தோடையே எப்போயுமே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது வீட்டில் வந்து ஒரு நல்ல சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வந்து நல்ல வார்த்தைகளை வந்து பேசணும். நல்ல நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தைகளை வந்து பேசணும். அது வந்து யாருக்காக இருந்தாலும் சரி, கணவனுக்கோ மனைவிக்கோ வீட்டுக்கு வரக்கூடிய சொந்தக்காரங்களுக்கோ அப்படி வந்து பேசணும். வீட்டுக்குள்ளே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி வந்து புரணி பேசுகிறது, இல்லைன்னா வந்து சொந்தக்காரங்களை பற்றி வந்து புரணி பேசுகிறது, இது போன்ற பேச்சுக்களை வந்து ஒரு இல்லத்தரசி தவிர்க்கணும். அது வந்து துர்பாஷினி, அது கெட்ட ஒரு பேச்சு. அது நமக்கு வந்து நல்லதில்லை. நம்ம வந்து நல்ல வார்த்தைகளை வந்து பேசணும், நல்ல விதமாக வந்து பேசணும், பகவானை பற்றி பேசணும், கிருஷ்ணருடைய கதைகளை வந்து சொல்லணும். அப்படி நம்ம வந்து பேசுகிறதுனால நம்மளுடைய வீடு இன்னும் அமைதியும் ஆனந்தமுமான ஒரு வீடாக வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சன்மித்ரம் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டுக்கு 4 நண்பர்கள் வந்து வர மாதிரியான ஒரு வீடாக இருக்கணும். அந்த வீட்டுக்கு வந்து யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உண்மையிலேயே வீடே கிடையாது. அது வந்து கிரகம் இல்லை, அது வந்து ஒரு மசானத்துக்கு தான் வந்து யாரும் வரமாட்டாங்க இல்லையா? போனவங்க தான் திரும்ப யாரும் வரமாட்டாங்க. அது மாதிரி ஒரு கிரகம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அங்கே வந்து 4 நண்பர்கள் அந்த வீட்டுக்கு வரணும், நல்லபடியாக சந்தோஷமாக அங்கே வந்து அவங்க சிரித்து பேசி அதை அவங்களுடைய ஒரு வீடு மாதிரி நினச்சி அங்கே வந்து அவங்க சாப்பிட்டுட்டு போகணும். நம்மளும் என்ன பண்ணோம், அது மாதிரி ஒரு 4 நண்பர்களுடைய வீட்டுக்கு நம்மளும் போகிற மாதிரியான ஒரு மனநிலையில் வந்து இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் யாரும் யாரோடைய வீட்டுக்கும் வந்து போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு நம்ம சமைக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு சோம்பேறித்தனம் இன்றைக்கி வந்து அது இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற மாதிரியான பெண்கள் வந்து அவங்க வீட்டில் அவங்களுக்கே சமைச்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு விஷயம் அவங்களுக்காக கூட சமைச்சிக்கிறது கிடையாது. உடனே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இருந்தால் வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வந்தாலும் என்ன ஆகுது, அவங்களுக்கு நம்ம சமைக்கணுமே, நம்ம அவங்க யாரையும் வந்து கூப்பிட வேணாம், இல்லை நம்மளும் யார் வீட்டுக்கும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மித்திருத்துவம் அப்படிங்கிறத வந்து நம்ம வளர்த்துக்கிறது கிடையாது. அது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு வீடு அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் 4 நல்ல நண்பர்களும் வரணும். அப்போ தான் வந்து நம்மளும் 4 நண்பர்களுடைய வீட்டுக்கு போக முடியும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த நண்பர்கள் 4 பேர் வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம உதவி பண்ணணும். இது ஒரு கிரகஸ்தர்களுக்கு வந்து தேவையான ஒன்று. அதுக்கப்புறமா வந்து ஸ்வயோசித ரகிதா அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவில் வந்து ஒரு பரஸ்பரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒரு புரிந்துணர்வு இருக்கணும். ஒருத்தர் பேசுகிறத ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், கேட்கணும். 2 பேருமே வந்து நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அந்த மாதிரி சண்டை போடாமல் முதல்ல பொறுமையாக 2 பேரும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பேசணும், அதை வந்து கேட்டுக்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறமா எது எந்த அளவுக்கு வந்து சரியாக இருக்குது, எது இப்போ நடைமுறைப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அதுக்கு சாத்தியமாக இருக்குது அப்படிங்கிறத 2 பேருமே ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா வந்து முடிவெடுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் நான் சொன்னது தான் கரெக்டு, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த ஒரு மனநிலையில் இருந்தால் கண்டிப்பாக அங்கே அமைதி அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறமா வந்து அக்ஞாபர சேவகா அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய வார்த்தைக்கு மற்றவங்க எல்லாருமே வந்து கட்டுப்பட்டு அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அதன் பிரகாரம் நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சேவகா அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு வேலையாள் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்படி ஒரு எஜமானன்னு சொல்கிறத ஒரு வேலைக்காரன் வந்து தட்டாமல் அப்படியே பண்ணுவானோ, அந்த ஒரு பாவத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து அப்படியே கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். நம்ம ஏதாவது அவங்கக்கிட்ட வந்து ஒரு 4 நல்ல விஷயம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து உங்கள் வேலையை பாருங்கள், எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது?
ஸோ அடுத்தது வந்து ஆதித்யம். ஆதித்யம் அப்படின்னு சொன்னால் அதிதியுடைய ஒரு சேவை. அதாவது வீட்டுக்கு விருந்தினர்கள் யாராவது வந்தாங்கன்னா அந்த விருந்தினர்களை நல்லா உபசரிக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமை. வீட்டுக்கு விருந்தினர்கள் வரணும், அவங்கள நம்ம வந்து நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ இது நடக்கணும். அதுக்கப்புறமா ஹரி பூஜனம் அப்படின்னா பகவான் ஹரி, பகவானுடைய கிருஷ்ணர் ஹரியினுடைய ஒரு பூஜை தினமும் வந்து நடக்கணும் அந்த வீட்டில். முதல் விஷயமே அதுதான். அவருடைய பூஜை அப்படிங்கிறது, பகவான் கிருஷ்ணருடைய வழிபாடு அப்படிங்கிறது ஒரு வீட்டில் தினமும் வந்து நடக்கணும். எந்த வீட்டில் இது வந்து தினமும் நடக்குதோ மேலே சொன்ன அனைத்து விஷயங்களும் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாமே வந்து நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான ஒரு புரிந்துணர்வு, குழந்தைங்க வந்து பேச்சை கேட்குறது, பெரியவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து நல்லா ஒரு நல்ல புரிதல் அவங்களும் இருப்பாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் கிருஷ்ணருக்கான வழிபாடு அங்கே வந்து நடக்கணும், கிருஷ்ண நாம ஜபம் அங்கே வந்து நடக்கணும். அது இருந்தது அப்படின்னா அங்கே வேறு எந்த மாதிரியான ஒரு குறைகள் இருந்தால் கூட வந்து என்னாகும், அது வந்து சரியாகும். அதுக்கப்புறமா பிரதிதின பிருஷ்டன்ன போஜனம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு வந்து என்ன பண்ணணும், என்ன தேவையோ நமக்கு சக்திக்கு என்ன முடியுதோ அதை வந்து சந்தோஷமாக செஞ்சு அன்னைக்கே சாப்பிட்டு அன்னைக்கே காலி பண்ணிடணும். அது வந்து வச்சு 4 நாளைக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒரு கெட்டுப்போன அன்னத்தை வந்து சாப்பிட்றது, இல்லைன்னா நம்ம வந்து ஒரு தூய்மை இல்லாமல் ஒரு உணவை சமைக்கிறது, இல்லை ஒரு தவறான வழியில் பணம் சம்பாரித்து அதில் வந்து நம்ம உணவு சமைச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் பிருஷ்ட அன்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து தீண்டத்தகாத ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம அசுத்தமாக இருந்து சமைச்சா அதுவும் தீண்டத்தகாதது, சமைத்து 2-3 நாள் ஆன உணவு தீண்டத்தகாதது, நம்ம தவறான வழியில் சம்பாதித்த பணத்தினால வந்து சமைச்சு சாப்பிட்றது அதுவும் தீண்டத்தகாதது. இது எல்லாமே வந்து நம்மளையும் வந்து பாதிக்கும். அதை நம்ம யாருக்காவது கொடுத்தோம்னா அவங்களுக்கும் பாதிக்கும். ஸோ அதனால் பிரதிதினமும் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு நமக்கு வந்து வருமானம் வருதோ அதுக்குள்ளே சின்னதாக இருந்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் என்ன கிடைக்குதோ அதில் வந்து தர்மப்படி அந்த இதில் நம்ம அதை வந்து சமைச்சு தூய்மையான ஒரு மனதோடையும் உடலோடையும் சுத்தமாக நம்ம வந்து என்ன பண்ணணும், சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சாப்பிடணும். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. அது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வீட்டில் இருக்கிறது ஒரு எஜமானர் யார், ஹரி கிருஷ்ணர். அவருக்கு முதல்ல நம்ம அதை கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிட்டதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணும், நாம் சாப்பிடணும். அதனால் ஹரி பஜனை ஹரி பூஜனை அப்படிங்கிறது தினமும் வந்து இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்தில் சாது சங்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த சாது சங்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கிரகம் அப்படின்னு அதை வந்து சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அந்த கிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம எதுக்காக வச்சுருக்கிறோம், 4 பக்தர்கள் நம்ம வீட்டுக்கு வரணும், அந்த வீட்டில் வந்து சத்சங்கம் நடக்கணும், தூய பக்தர்கள் வரணும், அங்கே வந்து நமக்கு 4 நல்ல விஷயங்களை வந்து நமக்கு எடுத்து சொல்லணும், சாஸ்திரோக்தமான ஒரு விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லி நம்மளை இந்த லௌகிக வாழ்க்கையில் இருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு ஞானத்தை அவர் வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம வீட்டில் வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கணும். இன்றைக்கி பல வீடுக்கு வந்து நம்ம போகக்கூட முடியாத ஒரு நிலைமை, அதாவது அவங்க வீட்டில் சத்சங்கமே நடத்த முடியாத மாதிரியான ஒரு நிலைமை இருக்கலாம். இல்லைன்னா அதில் அவங்களுக்கு விருப்பமும் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா வீட்டுக்கு வருவாங்க நிறைய பேர், உட்காந்துட்டு இந்த மாதிரி பஜனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறமா அவங்களுக்கு நம்ம ஏதாவது வந்து பண்ணணும், எதுக்குப்பா கஷ்டம், அதெல்லாம் யாரையும் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் நடத்துறதுக்கு கூட வந்து விருப்பமில்லாத நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கிரகம் வந்து கிரகம் அந்த கோபம் அப்படின்னு பிரகலாதர் வந்து சொல்கிறார். இது போன்ற ஹரிகதா ஒரு வீட்டில் நடக்கலை, சத்சங்கம் நடக்கலை அப்படின்னா அந்த கிரகம் வந்து ஒரு பாலும் கிணறுக்கு சமம் அப்படின்னு வந்து பிரகலாதர் வந்து சொல்கிறார். அதனால் ஒரு கிரகத்தில் வந்து சத்சங்கம் நடக்கணும், ஹரிபூஜனம் கிருஷ்ணருடைய வழிபாடு வந்து நடக்கணும். இது இருந்தால் அந்த வீடு வந்து தன்யம். அந்த வீடு என்ன ஆகுது, அது ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு வீடாக வந்து மாறுது. அந்த வீட்டுக்கு அனைத்து விதமான அதிர்ஷ்டமும் வந்து கிடைக்குது. இது இல்லாமல் நம்ம வந்துட்டு வீட்டில் இந்த மாதிரி இந்த வாஸ்து சரியில்லை, அந்த வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், எத்தனையோ வீடு நம்ம வந்து மாறிக்கிட்டே போகலாம். வீடு மாறுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மளுடைய மனசு மாறணும்.
அதுதான் நான் சொன்னேன். வாஸ்து பரிகாரம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, வஸ்து பரிகாரம் பண்ணணும். வஸ்து பரிகாரம்னா இந்த மனசு ஒரு வஸ்து, இந்த வஸ்துவை வந்து பரிகாரம் பண்ணணும். இந்த மனசில் வந்து ஒரு பரிவர்த்தனம் வந்து நடக்கணும், ஒரு சேஞ்ச் நடக்கணும். அந்த மனசு பகவானுடைய ஒரு பக்தியில் வந்து ஈடுபடுற மாதிரி அந்த வீட்டினுடைய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டில் எல்லாமே வந்து சுமூகமாக மங்களமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் வந்து இல்லை. ஸோ அதோட நம்மளும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுடைய ஒரு ரோல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கணவன், மனைவி, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் இது என்னுடைய தர்மம், இதை தான் நான் பண்ணணும், இதுக்கு இவ்வளோ தான் என்னுடைய லிமிட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அதுக்குள்ளே நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வைகுண்டமாக இருக்கும். அதாவது பகவானுடைய பூஜை, பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் நடக்கக்கூடிய அந்த வீடு கண்டிப்பாக வந்து வைகுண்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா.